நாடு முழுவதும் 9 லட்சம் மருந்தகங்கள் நாளை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் 9 லட்சம் மருந்தகங்கள் நாளை மூடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் 9 லட்சம் மருந்தகங்கள் நாளை மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் 9 லட்சம் மருந்தகங்கள் நாளை மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை தகவல், நாடு முழுவதும் 9 லட்சம் மருந்தகங்கள் நாளை மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆன்லைன் மருந்து விற்பனை தளங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நாளை மருந்தக சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ஆன்லைன் மருந்து விற்பனை தளங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நாளை மருந்தக சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். ஆன்லைன் மருந்து விற்பனை தளங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நாளை மருந்தக சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். நாளை, அதாவது 20/5/2026 அன்று அகில இந்திய அளவில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற மருந்து வணிகர்களுடைய கடையடைப்பு தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கத்தின் கிட்டத்தட்ட 45,000 உறுப்பினர்களின் முழு ஈடுபாட்டோடு நாளை நடைபெற இருக்கின்றது. இதனுடைய முக்கியமான நோக்கம், பலமுறை நாங்கள் மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். மருந்து வணிகத்தில் ஆன்லைன் மருந்து வணிகம் என்பது மிகப்பெரிய ஆபத்து. அது ஒரு சட்டபூர்வமான வணிகமும் கிடையாது. ஆன்லைன் மருந்து வணிகம் மற்ற பொருட்களைப் போல் மருந்து ஒரு சாதாரண பொருட்கள் இல்லை, உயிர் காக்கக்கூடிய ஒரு பொருள் மருந்து. ஆகவே இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தின் மூலமாக இளைஞர்கள், குறிப்பாக நடுத்தர வயதினர் மிக எளிதாக வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் போன்றவற்றை வாங்கி ஏஐ டெக்னாலஜி மூலமாக மருந்து சீட்டுகளை உருவாக்கி சைபர் டாக்டர் என்று சொல்லக்கூடிய போலி டாக்டர் மூலமாக பரிந்துரைகளை பெற்று ஆன்லைன் மூலமாக இந்த மருந்து விநியோகம் நாடெங்கும் படுமோசமாக நடந்து கொண்டு வருகிறது. தொடர்ந்து அரசு ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக தடை செய்யவில்லை என்றால் அதற்கு பிறகு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறது காலவரையற்ற கடையடைப்பை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதே சமயம் எங்களுடைய மிகப்பெரிய சொத்தே பொதுமக்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நற்பெயர் தான். நாளை நடக்க இருக்கின்ற அந்த கடையடைப்பினால் யாராவது பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது என்பதற்காக மருத்துவமனைகளை ஒட்டியுள்ள கடைகளுக்கு நாங்கள் விலக்களித்திருக்கின்றோம். அதே சமயம் அந்தந்த பகுதிகளில் கடைகளில் அவசர தேவைகளுக்கு யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கான மொபைல் தொலைபேசி எண்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். மாவட்ட வாரியாக, கடை வாரியாக கொடுத்திருக்கின்றோம். ஆகவே பொதுமக்கள் ஏதேனும் அவசர தேவை இருந்தால் அவர்களுக்கு எந்த நேரமும் நாங்கள் எங்களுடைய சேவையை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம்.